குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry சுவாமியே ஐயப்போ, சுவாமி அப்பா ஐயப்பா, சரணம் அப்பா ஐயப்பா, சுவாமியே ஐயப்போ, சுவாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம் தோம் சுவாமி திண்டகத்தோம் தோம் சுவாமி திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம் தோம் ஐயப்ப திண்டகத்தோம் தோம் சுவாமி திண்டகத்தோம் தோம் சுவாமி திண்டக 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 ஐயப்ப திண்டக 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 ஐயப்ப திண்டக 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 சுவாமி திண்டக 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 சுவாமி திண்டகத்தோம் ஐயப்ப ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry காட்டுவதிலேதான் அதிக அக்கறை வருகிறது. ஏனென்று எனக்கு புரியவில்லை. நான் பலதரம் பல மேடைகளிலே சொல்லி இருக்கிறேன், ராமனை பிடிப்பதை விட ராவணனுக்கு இப்ப ராவணனை பல பேருக்கும் பிடிக்கிறது. ஏனென்று நினைத்து பார்த்தால் அவர்களுக்குள்ளும் ஒரு ராவணன் இருக்கிறார் போல் தெரிகிறது எனக்கு. அதனால்தான் ராவணன் மீது நாட்டம் ஏற்படும். ராவணனை எங்களுடைய குலத்தினுடைய முதல்வன் என்றும் அப்படி என்னமோ எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறதுண்டு, ராவணனை காவியத்தை வைத்துக் கொண்டு நான் கேட்கிற ஒரு செய்தி, ராவணனை நல்லவன் என்று நீ சொன்னால் உன்னுடைய மனைவியை ஒருவன் தூக்கி கொண்டு போனால் அவனை நீ நல்லவன் என்று சொல்வாயா? சொன்னால் ராவணனையும் நல்லவன் என்று. இதுதான் என்னுடைய வாதம். மாற்றான் மனைவி ஒருத்தியை அவளுக்கு விருப்பமில்லாமல் கொண்டு போய் வைத்து அனுபவிக்க நினைத்த குற்றம் என்பது இருக்கிறதே பெரிய குற்றம். நம்முடைய திருவள்ளுவர் பலதார மனத்தை கண்டிக்கவில்லை, பரத்தையர் தொடர்பை கூட பெரிய அளவிலே கண்டிக்கவில்லை, பொருட்பாலிலே தான் கண்டிக்கிறார். ஆனால் அறத்துப்பாலிலேயே பிறன்மனை விரும்புவது என்பதை பெரிய குற்றம் என்கிறார். அந்த குற்றத்தை ஒருவன் செய்தால் அவனுக்கு அவன் வேறொரு குற்றத்தை செய்யாவிட்டாலும் அதையும் செய்திருப்பான் என்று இந்த உலகம் சொல்லும் என்கிறார். எய்துவர் எய்தா பழி என்கிறார். அந்த பெரிய குற்றத்தை செய்தவனாகிய ராவணனை நல்லவன் என்று சொல்கிற ஒரு அமைப்பை இந்த சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் உருவாக்க கூடாது என்று உங்கள் எல்லோரிடமும் நான் தாழ்மையாக கேட்டு, இதை நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. பிழைகள் காட்டுவாயா என்றால் காட்டலாம், சும்மா விளையாட்டுக்காக சொல்லுகிறேன். ராமன் குருவினுடைய வார்த்தையை மீறியவன் ஒன்று எங்கே என்று நீங்கள் கேட்பீர்கள். வசிட்டர் ராமனுக்கு சொன்ன ஆலோசனை, யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போரொடுங்கும் புகழொடுங்காது என்றான். இதுதானே அவனுக்கு சொன்ன வார்த்தை. ராமன் போர் செய்யாமலா இருந்தான்? எத்தனையோ போர்களை செய்தான். அப்படியானால் அவன் குருவினுடைய வார்த்தையை மீறினான் என்று சொல்வதிலே தவறில்லை. அதற்கு பிறகு அவன் மேலே போகிற பொழுது சூர்பனகையோடு அவன் விளையாடிய விளையாட்டு, இதை இன்றைக்கு வழக்காடு மன்றங்களிலே வைத்து குற்றம் சொல்கிறார். அதுபோலவே இன்னும் சற்று தாண்டி போனால் வாலிவதையை செய்த குற்றச்சாட்டை பெரிய குற்றமாக ஆக்குகிறார். சூர்பனகையோடு பேசிய விளையாட்டு குற்றமாகிறது. கடைசியாக வந்து பார்த்தால் சீதையை தீக்குளிக்க செய்த காட்சி இருக்கிறதே, தீக்குளிப்பு காட்சி, அதை யாரும் இன்றைக்கு வரைக்கும் மன்னிக்க தயாராக இல்லை. எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆசை என்னவென்று கேட்டால், யாராவது ஒரு நல்லவனை கண்டால் அவனிலே ஒரு கெட்டதையாவது காட்டிவிட வேண்டாமா என்கின்ற ஆசை எங்களுக்குள்ளே முளைக்கிறது. ஏனென்றால் எங்களுக்குள்ளே நிறைய கெட்டதுகள் இருக்கிறது. இவ்வளவு கெட்டதுகள் எங்களுக்குள்ளே இருக்கத்தக்கதாக ஒருவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும்? ஆகவே அவனிலும் ஒரு குற்றத்தை நான் காட்டுவேன் என்று நினைக்கிற மன இயல்பு இருக்கிறதே நம்முடைய தாழ்ச்சியினுடைய அடையாளம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ராமன் குற்றம் செய்தானா என்றால் குற்றம் செய்தது போல கம்பன் காட்டினானே ஒழிய குற்றம் செய்யவில்லை. நான் சொன்னேனே இந்த பல இடங்கள், குரு வார்த்தை மீறினான், பெண்ணை கொலை செய்தான், அதுக்கு பிறகு வாலியை கொலை செய்தான், சூர்பனகையோடு விளையாடினான், அதற்கு பிறகு சீதையை தீக்குளிக்க வைத்தான் என்று சொல்கிறவை எல்லாவற்றையும் குற்றமாக விரித்துரைக்கலாம். நான் எப்பொழுதும் ஒன்று கேட்கிறேன், ஒரு விழாவெடுத்து ஒரு சபை அமைத்து அதிலே ஒரு பேச்சாளனை பேச வைத்து உயர்ந்து நின்ற ஒரு பாத்திரத்தை தாழ்த்துவதற்காகத்தானா நாங்கள் இத்தனையும் செய்கிறோம்? எனக்கு
புரியவில்லை. கம்பன் என்கின்ற பெரும் புலவன் உயர்த்தி வைத்த ஒரு பாத்திரத்தை நம்முடைய அறிவு நுட்பம் கொண்டு வியாக்கியானங்கள் செய்து நாங்கள் கீழே தாழ்த்துவதுதான் நம்முடைய நோக்கமா என்று கேட்டால், அப்படியானால் அதற்கு ஒரு விழா எடுக்க வேண்டிய தேவை என்ன என்று படுகிறது. எனக்கு முதல் நாள் விழாவிலே நான் ரொம்ப ரசிக்கிற கவிஞர் வைரமுத்து. அவருடைய மகா கவிஞர் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர் அன்றைக்கு என்னை ரொம்ப பாராட்டி பேசினார். ஆனால் அவர் இந்த வாலிவதை பற்றி சொல்கிற பொழுது ஒரு செய்தி சொன்னது என் மனதிலே ரொம்ப தைத்தது. என்ன சொன்னார்? வாலிவதை வழக்கிலே இருந்து ராமனை நான் காப்பாற்றுகிறேன் என்று நினைத்து கொண்டு அவர் சொன்னது, அவன் குற்றவாளி இல்லை, ஏனென்றால் அவனுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை. ராமனை பைத்தியக்காரனாகிவிட்டால் இந்த குற்றத்திலே இருந்து தப்ப வைத்து விடலாம். அதற்காக அந்த திகைத்தனன் என்ற வார்த்தைக்கு அகராதியிலே தேடி ஒரு பொருள் சொல்லி ராமன் புத்தி குறைந்தவன், புத்தி சுவாதீனமற்றவன் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட பொழுது நெஞ்சிலே கொஞ்சம் வலித்தது. தாழ்ந்தவர்களை உயர்த்த வேண்டுமே தவிர உயர்ந்தவர்களை நாம் தாழ்த்தக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. இலக்கியங்கள் அதற்காகத்தான் இலக்கியங்கள் பிறக்கின்றன. ஒரு நான் என்னுடைய ஆசிரியரிடம் திருக்குறள் படிக்கிற பொழுது, அவர் ஒரு பெரிய மேதை, அவரிடம் கேட்டேன், ஏன் உரையாசிரியர்களுக்கு கூடாக நாங்கள் திருக்குறள் படிக்க வேண்டும்? என்ன தேவை? நாங்களாக படிக்க முடியாதா? 1.25 வரியிலே ஓரளவு விளங்கத்தக்கதாகத்தானே சொல்லி இருக்கிறார். திருக்குறளை நாங்களாக படிக்க கூடாதா? ஏன் உரையாசிரியர் வேண்டும் என்று நான் கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசித்து விட்டு எனக்கு சொன்ன பதில், நமக்கும் உரையாசிரியர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று கேட்டால், நாங்கள் புலவன் தந்த அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லுக்கூடாக பொருளுக்குள்ளே போகிறோம். ஒரு புலவன் ஒரு பாட்டு அமைத்து விட்டான் என்றால் அந்த பாட்டிலே இருக்கிற சொல்லை வைத்துக் கொண்டு பொருளை தேடுகிறோம். உரையாசிரியர்கள் அப்படி அல்ல. அவர்கள் காவியத்தை பாடிய புலவனுடைய அந்த அறிவு நிலையிலேயே நிற்கிறபடியால் அவர்கள் பொருளுக்குள்ளே இருந்து சொல்லுக்குள்ளே இறங்குவார்கள். அதனாலே சொற்களுக்கான பொருளை அவர்கள் விளங்குகிற பொழுது அது நூலாசிரியனுடைய எண்ணமாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒரு புலவனுடைய கருத்தை விளங்காமல் நான் அதற்கு வியாக்கியானம் செய்கிறேன் என்பது மிகப்பெரிய தவறு. அதனால்தான் பாரதி சொன்னார், அனிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுளம் காண்கிறார், பதியும் சாத்திரத்து உள்ளுரை காணார், பானை தேனில் அகப்பையை போல்வார். நான் ரொம்ப ரசிச்ச இடம். அவர் என்ன சொல்லுறார் என்றால், இந்த தேன் பானைக்குள்ளே ஒரு அகப்பையை வைத்திருப்பார்கள் தேன் எடுப்பதற்காக. அது அதற்குள்ளேயே தான் ஆயுள் முழுவதும் கிடக்கும். அள்ளி அள்ளி மற்றவர்களுக்கு கொடுக்கும். வாங்குறவனுக்கெல்லாம் தேனுடைய சுவை தெரியும். இந்த அகப்பைக்கு சீவிய காலத்திலே தேனுடைய சுவை தெரிய போறதில். அப்படித்தான் சில அறிஞர்கள் நன்றாக படிக்கிறார்கள், படித்ததை சொல்கிறார்கள். ஆனால் அந்த புலவனுடைய நோக்கம் என்ன என்று புரியாமல் பேசுகிற பொழுது காவியம் சிதைவுறு ஆபத்து வருகிறது என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள. கம்பன் ராமனை குற்றம் சாட்டுவது அவனுக்கு நோக்கமே இல்லை. அதை முதல் அனுமானம் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு உண்மையை காண்பதற்கு 3 பிரமாணங்களை நம் பெரியவர்கள் நியமித்திருக்கிறார்கள். ஒன்று கண்டறிவது, அடுத்தது அனுமானித்தறிவது, அனுமான பிரமாணம், அடுத்தது ஆகம பிரமாணம். இது 3 தான் பிரமாணம். காட்சி என்பது கண்ணாலே கண்டறிவது. அதை விட கண்ணாலே கண்டு அறிகிற அறிவை விட சிந்தித்து அறிகிற அறிவு பெரிய அறிவு. அனுமானித்து அறிகிற அறிவு பெரிய அறிவு. ஒரு நீதிபதி காரிலே வந்து கொண்டிருக்கிறார். வழியிலே கூட்டம். விலைக்கு பார்த்தால் ஒருவன் விழுந்து கிடக்கிறான். அவன் நெஞ்சிலே கத்தி பாய்ந்திருக்கிறது, ரத்தம் பொங்குகிறது. அதை ஒருத்தன் பிடித்தபடி இருக்கிறான். இது காட்சி பிரமம். இதை பார்த்துவிட்டு நீதிபதி கோர்ட்ல போய் தீர்ப்பு சொன்னால் என்ன சொல்ல வேண்டும்? இவன் தான் குற்றவாளி, இவன் கத்தியால் குத்தியதை நான் கண்டேன் சொல்ல. ஆனால் அவன் குற்றவாளி இல்லை. ஏனென்றால் அனுமான பிரமாணத்தை அவர் பாவிக்க மறந்து விட்டார். என்னவென்றால், குத்தியவனுடைய முகத்திலே விகாரம் இல்லை. கத்தியை குத்தினவன் ஒருத்தன் எப்படி இருப்பான்? அப்படி விகாரம் இல்லை. சூழ இருக்கிறவர்கள் அவனை பார்க்கிற பார்வையிலே பகை இல்லை. அப்ப என்ன நடந்தது தெரியுமா? ஆரோ குத்தி விட்டு போன கத்தியை இழுத்து அவனை காப்பாற்ற முற்பட்டவனை இவர் பார்த்தாரே. இது காட்சி பிரமாணம். அனுமான பிரமாணம் வருகிற பொழுது காட்சி பிரமாணம் தோற்று போய்விடுகிறது. ஆகவே அதை விட ஆகம பிரமாணம் என்பது மிக பெரியது. இந்த 3 பிரமாணங்கள் தான் பிரமாணம். ஒரு உண்மையை நாங்கள் சொல்ல புறப்படுகிற பொழுது இந்த 3 பிரமாணங்களுக்கூடாக நாங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கிறோமா என்று அறிய வேண்டும். இப்ப நான் சொல்லுகிறேன், ராமன் குற்றவாளி, ராமா நீயுமா என்று ஒரு குற்றவாளியாக ஒரு காட்சியை வைத்து நான் பேசிவிட்டு போய்விடலாம். நான் கேட்கிறேன், ராமனை குற்றவாளியாக்குகிற கம்பனா ஆரம்பத்திலே காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று எழுதுவான். காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று எழுதிவிட்டு தான் காவியத்துக்குள்ளேயே நுழைகிறான். ஆகவே குற்றம் இல்லாத ராமன் என்று சொன்ன கம்பன் பின்னாலே குற்றம் சொல்லுகிறான் என்றால் அதற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று சிந்திக்க தவறினோமானால் காவியத்தை படிக்கிற தகுதி இழந்தவர்களாக நாம் ஆகிவிடும். ஆகவே ஒவ்வொரு காட்சியையும், ராமன் மேலே குற்றம் பெறுகிற ஒவ்வொரு காட்சியையும் பார்க்கிற பொழுது நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இவன் பிழை செய்ய நியாயம் இல்லை. நான் அப்படித்தான் சொல்லுகிறது. என்னுடைய திருக்குறள் மாணவர்களுக்கு திருக்குறள் சொல்லுகிற பொழுது நான் சொல்வேன், அவர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்கள். கெட்டித்தனமாக பரிமள உரையிலே
ஒரு பிழை கண்டுபிடிப்பார். நான் அவர்களுக்கு சொல்வது அப்படி செய்யாது. ஒரு பிழையை காண்பதிலே தவறில்லை. இந்த பிழையை பரிமேலழகர் விட்டிருக்க நியாயமில்லை என்ற உறுதி உனக்கு இருக்க வேண்டும். திருக்குறளை படிக்கிறாய், பரிமேலழகரை படிக்கிறாய், படிக்கிற பொழுது பரிமேலழகர் பிழை செய்திருக்க மாட்டார். ஏனென்றால் முன்னும் பிழை செய்யவில்லை, பின்னும் பிழை செய்யவில்லை, இதிலே பிழை செய்ய நியாயம் இல்லை. ஆனால் பிழையாக தெரிகிறது என்றால் இதற்குள்ளே இருக்கிற சரி என்ன என்று தேடு என்று என் மாணவர்களுக்கு நான் சொல்ல. அது ரொம்ப முக்கியம். அதுதான் படிக்கிற முறை. ஒரு காவியத்திலே ஒரு பாத்திரத்தை கொச்சைப்படுத்தி விட்டு போவதற்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை. யாராவது ஒரு பாத்திரம் இறங்குகிற மாதிரி இருந்தால் அதை ஏற்றுவதற்கு தான் புத்திசாலித்தனம் வேண்டும். அதற்குத்தான் வியாக்கியானம். அப்படித்தான் கம்பன் படிக்கிற கடைசி காட்சிக்கு வருகிறேன். இந்த தீக்குளிப்பு. எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? ராமன் சீதையை சந்தேகித்தான், நெருப்பிலே இறங்க சொன்னான், இது பெண்களுக்கு செய்த, பெண் இனத்துக்கு செய்த அவமரியாதை, இப்படி எல்லாம் என்னென்னவோ சொல்கிறார். நாங்கள் அந்த காட்சியை கவனிக்கவில்லை என்பதுதான் இந்த வாதங்களில் இருந்து நமக்கு தெரிய வருகிற உண்மை. ராமன் ஏன் சீதையை தீக்குளிக்க செய்தான், தீக்குளிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை ஏன் உருவாக்கினான் என்பதை தேடி பார்க்கிற பொழுதுதான் பிழை போல அமைக்கப்பட்ட ஒரு காட்சிக்குள்ளே இருக்கிற சரியை நாம் கண்டுபிடித்துக் கொள்ளும். அது ரொம்ப முக்கியமானது. சாதாரணமாக சொல்லுகிறேன். காட்சி தொடங்குகிறது. ராவணன் இறந்து போய்விட்டான். ராவணன் இறந்து போய்விட்ட உடனே போர்க்களத்திலே ராமன் நிற்கிறான். உடனடியாக அனுமனையும் லக்குவனையும் கூப்பிட்டு, நீ வீடனுக்கு முடிசூட்டுங்கள், வீடனுக்கு முடிசூட்டுங்கள். போர்க்களத்திலே வைத்து இந்த உத்தரவு அவசியமா என்று நான் நினைத்து பார்த்தேன். எவ்வளவு அனுபவசாலியாக கம்பன் இருப்பான் என்று தெரிந்தது. ஒரு நாட்டிலே ஒரு நாடு தலைவன் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த நாட்டுக்குள்ளே எதிரிகள் சோமாக புகுந்து விடுவார்கள். ராவணன் இறந்து போய்விட்டான். இப்போ இலங்கைக்கு தலைமை இல்லை. தலைமை இல்லாத இலங்கைக்குள்ளே இவன் தான் எதுவும் செயல்படக்கூடாது. ஒரு தலைவன் தான் செயல்பட வேண்டும். ஆகவே உடனடியாக வீடனனுக்கு முடிசூட்டும்படியாக லக்குவணனுக்கும் அனுமனுக்கும் உத்தரவிடுகிறான். முடிசூட்டப்படுகிறது. வருகிறார்கள் ராமனை பணி. இப்ப ராமன் அதுக்கு இப்ப அவனுக்கு கேட்கிற உரிமை வந்து விட்டது. ஏன்? இவன் தலைவனிடம் தான் கேட்கிறான். ஒரு நாட்டினுடைய ஆட்சியை பொறுப்பேற்றவரிடம் கேட்கிறான். என்ன கேட்டான்? நம்ம தேவியை சீரோடும் தா. குற்றம் சொல்லுகிறவர்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கவே மாட்டார்களா என்று நினைக்கிறேன். இதுல வர்ற வார்த்தைகள் பாருங்க. நம தேவியை, என் மனைவியை என்கிறான். மனைவி இல்லை என்று பின்னுக்கு பேசுகிற அவனுடைய கோப வார்த்தைகளை விளங்குகிறவர்கள் ஆரம்பத்திலே இவன் சொன்ன இந்த வார்த்தையை அவர்களுக்கு புரியவில்லையா? என்ன சொல்லுகிறான்? நம என் மனைவியை கொடு, சீரோடு தா என்று அவன் கேட்கிறான். இதுல என்ன ஒரு தவறு நிகழ்ந்து விடுகிறாள். சில நேரத்திலே நாம் ஒன்று நினைப்போம், வேறொன்று நடந்து. அப்போ இதுல இந்த காட்சியிலே நடக்கிற பிழை என்னவென்றால், இப்ப வீடனன் எல்லாம் முடிந்து விட்டது, அரசனாக முடியேற்று விட்டான். யாராக இருந்தாலும் ஒரு பெரும் செல்வம் பெறுகிற பொழுது மனம் தடுமாறுவது இயல்புதான். அது கூனிதான் சொன்னாள், யாருக்கென்றாலும் மனம் தடுமாறும், அருந்தவர்க்கேனும் பெறலரும் திரு பெற்றபின் சிந்தனை பிரிதாம் என்றான். அறம் நிரம்பிய அருளுடை அறந்தவர்க்கேனும் பெறலரும் திரு பெற்றபின் சிந்தனை பிரிதாம். மனம் கொஞ்சம் தடுமாறும். திடீரென்று ஆட்சி முடிசூட்டு விழா, இலங்கைக்கு இவன் தலைவன் என்று ஆனவுடனே ராமன் மீதான கடமைப்பாடு இவனுக்குள்ளே ரொம்ப சங்கடப்படுத்துகிறது. நான் எல்லா இடமும் சொல்வதுண்டு, ஒரு நாடாகட்டும், ஒரு அரசாங்கமாகட்டும், ஒரு அலுவலகமாகட்டும், ஏன் ஒரு விழாவாகட்டும், நம்மை சார்ந்த பாதிப்புகளுக்கு விழாக்களிலே இடம் கொடுக்க கூடாது. இவர் எனக்கு வேண்டப்பட்டவர், இவர் வேண்டப்படாதவர் என்று இடம் கொடுக்க. இது நான் எப்பொழுதும் நினைக்கிறது. இப்ப வீடனனுக்கு அந்த நடுநிலைமை கொஞ்சம் தடுமாறுகிறது. ராமன் தானே தனக்கு இதெல்லாம் கொடுத்தான், ராமன் தானே ஆட்சியை கொடுத்தான். இப்ப சீரோடும் நம்ம தேவியை தா என்ற உடனே இவன் நினைத்தான், இவனுக்கு அவன் புத்திசாலி, கவிஞரில் அறிவில் மிக்கான் என்று கம்பனே பாடுகிறான். அவன் என்ன செய்கிறான்? சீதையை ரொம்ப நாள் பார்க்காதிருந்த ராமனுக்கு சீதையை அழகியாய் பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது என்று அந்த வார்த்தைக்கு முடிவெடுத்தான். சீரோடும் தா என்றால் அழகியாக கூட்டிக் கொண்டு வா என்பது போல முடிவெடுத்து சீதை, அம்மா ராமர் உன்னை போர்க்களத்துக்கு அடுத்தது. இந்த குற்றம் சொல்லுகிறவர்கள் இன்னொன்றையும் யோசிக்க வேண்டும். சீதையை போர்க்களத்துக்கு ஏன் கூப்பிடுவான்? சீதையை பார்க்கிறது தான் ஆசை என்றால் ராமன் போய் பார்க்க வேண்டியதுதானே. போர்க்களத்துக்கு, போர்க்களம் என்பது பொது இடம். எல்லா படையினரும் இருக்கிறார்கள், குரங்குகள் இருக்கின்றன, அரக்கர் சேனையிலே மிஞ்சியவை இருக்கின்றன. இந்த இடத்திலே கொண்டு வந்து ராமன் சீதையை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்வதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா? அதையும் நாங்கள் சிந்திப்பதில்லை. உடனே சும்மா குற்றம் சாட்டு. இவன் போனான் சீதையை அலங்காரம் பண்ண வேணும் என்றால், சீதை சொன்னால் இந்த பேச்சுக்கு இடம், நான் இருக்கிற இந்த தவக்கோலத்தை என் ராமன் பார்க்க, இந்த உலகம் பார்க்க. பாருங்கள் எவ்வளவு மனப்பொருத்தம் உடைய கணவனும் மனைவியுமாக ராமன் சீதை இருந்திருப்பார். நாங்களா இருந்தால் உன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு வந்த உடனே அவசரப்பட்டு எழும்பி அதுக்கான மேக்கப்பை தொடங்கிடுவோம். சீதை சொன்னால் நான் வரமாட்டேன். இந்த தோற்றத்திலே நான் போர்க்களத்துக்கு வந்து ராமனுக்கு முன்னாலே நான் தவம் இருந்த காட்சியை அவன் காண வேண்டும். அவள் 10
10 மாதங்களாக உண்ணவில்லை, உறங்கவில்லை, அப்படியே மன்மதன் கீறிய ஓவியம் புகையுண்டது போல கிடந்தான் என்கிறான் கம்பன். இதுல சிறப்பு, நேத்து கூட யாரோ கேட்டார்கள் பல்லு விளக்கிறத பத்தி கம்பன் பாடினான். பாடி இருக்கிறான். சீதையை கூட்டி கொண்டு வர சொன்னோன்னே சீதைக்கு பல்லு விளக்கினார்களாம். ஏன்னா 10 மாசமா அவள் பல்லு கூட விளக்கிருக்க மாட்டாள் போல். அதையெல்லாம் பாடுகிறான் கம்பன். அலங்காரம் பண்ணி கூட்டி கொண்டு வருகிறார்கள். புஷ்ப விமானத்திலே ஏற்றியாது. நீங்கள் இப்பொழுது அந்த இடத்துக்கு உங்கள் மனதை கொண்டு போகவனும். உங்களை ராமன் சீதையாக நினை. போர்க்களம். ராமனுடைய நோக்கம் சீதையினுடைய தவக்கோலத்தை உலகம் காண வேண்டும் என்று. இப்போ சீதை புஷ்ப விமானத்தில் வருகிறாள். யாருடைய? ராவணனுடைய புஷ்ப விமானத்தில் வருகிறாள். அலங்கார பூசிதையாக வருகிறாள். அவளுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி இருக்கிறார்கள். வந்து போர்க்களத்திலே இறக்குகிறார்கள். இப்ப சீதை இறங்கினோடனே ராமனுக்கு எப்படி இருந்திருக்கு? அவன் நினைத்தது ஒன்று நடந்தது. இப்படி பண்ணிவிட்டானே வீடனன் என்பதிலே அவனுக்கு ஒரு சினம் வருகிறது. இது நான் ஊகித்து சொல்வதில்லை. கம்பன் எம்மை ஊகிக்கும்படியான காட்சிகளை வைக்கிறான். சீதை வந்து விட்டாள் என்ற உடனே தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் முண்டி அடித்துக் கொண்டு சீதையை காண வேண்டும் காண வேண்டும் என்று முன்னுக்கு வருகிறார்கள். இப்ப அரசாங்கம் யார் கையிலே? பழையபடி அரக்கர் கையிலே தான் இருக்கிறது. இப்ப அந்த அரக்க வீரர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்களை பிடித்து தள்ளி ஓரங்கட்டி சீதையை கொண்டு வர வேண்டும் என்று தள்ளுகிறார். இது தப்பா? ஒரு தலைவர் வருகிறார் என்றால் அவர் மேலே மக்கள் விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒதுக்கி கூட்டி கொண்டு வருவது இயல்புதான். அப்படித்தான் கூட்டி கொண்டு வருகிறார்கள். கூட்டி கொண்டு வந்தோடனே முனிவர்கள் ராமனை பார்த்து, ராமா எங்களை சீதையை பார்க்க விடுகிறார்கள் இல்லையே என்று சொன்ன உடனே ராமன் கடும் கோபம் கொண்டு வீடனனை திட்டுகிறான். அந்த திட்டு இந்த செயலுக்காக விளந்த திட்டில்லை. நீ நான் சொன்னதை விளங்கிக் கொள்ளாமல் சீதையை இப்படி கொண்டு வந்து அநியாயம் பண்ணிவிட்டாயே என்பதற்காக விளைந்த திட்டு. நீங்கள் அந்த பாடல் வரிகளை எடுத்து பாருங்கள். நேரடியாக இரட்டை அர்த்தம் தெரியும். நேரடியாக இரட்டை அர்த்தம் தெரியும். நான் நேரக்கண்மையினாலே அதை சொல்ல விரும்பவில்லை. நேரடியாக அதனுடைய இரட்டை அர்த்தம் தெரியும். என்ன சொல்வான்? நீ நான் சொன்னதை விளங்காமல் என்ன பண்ணுகிறாய் என்கின்ற கருத்தோடு வீடனனை திட்டுகிறான். அரக்கர் வேந்தே என்று சொல்லி திட்டுகிறான். அப்ப என்ன தெரிகிறது? நான் சொன்னதை வீடனன் விளங்கவில்லையே என்றதிலே ராமன் மனதிலே கொஞ்சம் சினம் எழும்பி விட்டு. இப்ப அடுத்து என்ன செய்வது? ராமனுக்கு பெரிய கஷ்டமான சூழ்நிலை. சீதை வந்து விட்டால் வேணுமென்றால் வீடனனை கேட்டிருக்கலாம். வீடனா என்ன இப்படி சீதை அலங்காரமாக வருகிறாள் என்றால் அவர் சொல்லி இருப்பார். ஆனால் உலகம் அதை ஒப்பாது. உலகம் இருக்கிறதே நல்லவனிடமும் தீமை காண ஆசைப்படுகிற உலகம். அதுதான் இந்த உலகம். மறந்து போகாது. நல்லவனிடமும் தீமை காண ஆசைப்படுகிற உலகம். ஏனென்றால் தீமையின் மேல் தான் இந்த உலகத்துக்கு நாட்டம் அதிகம். இந்த உலகத்திலே சைவ சித்தாந்திகள் சொன்னார்கள், பதி பசு பாசம் என்கின்ற மூன்றிலே பதி ஒரு பக்கம், பசு ஒரு பக்கம், நடுவிலே பாசம். பாசம் என்பது ஜடம், இருள். இப்போ பதிக்கு முற்றறிவு, பசுவுக்கு சிற்றறிவு. ஆனா முற்றறிவு சிற்றறிவு என்ற வகையிலே இது ரெண்டும் உறவானது. இப்ப என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பசு பதியை போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஆனால் பாசத்தை தான் போய் சேர்ந்தது. என்ன காரணம் தெரியுமா? உயிருக்கு இருக்கிற இயல்பு தீமையிலே ஏற்படுகிற நாட்டம். அந்த நாட்டத்தினாலே தான் உயிர் அந்த மலத்தை அடைந்தது என்று பெரியவர்கள் சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறதே, பசு பன்றியோடு சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும். ஏன் மாற்றி சொல்லக்கூடாதா? கன்றோட சேர்ந்த பசு புல் தின்னும் என்று சொல்லக்கூடாதா? கன்றோட சேர்ந்த பன்றி புல் தின்னும் என்று சொல்லக்கூடாதா? சொல்லலாம், நடக்காது. ராமலிங்கம் சொன்னதுதான், சொல்லக்கும் பொருளும். ஏனென்றால் தீமை மேலே இருக்கிற நாட்டத்தினாலே தான் நாங்கள் எங்கும் தீமை காண விரும்புகிறோம். இப்ப சீதை வந்து நின்று விட்டால் காட்சி பிழைத்து விட்டது. இப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த சீதையினுடைய தூய்மையை உலகத்துக்கு நிரூபித்த பிறகுதான் இனி ஏற்க வேண்டும் என்று ராமன் நினைக்கிறான். அவள் தவக்கோலத்திலேயே வந்திருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. அப்ப இப்ப என்ன செய்வது என்று முடிவு செய்கிறது. அந்த ஒரு நிமிஷத்திலே ராமன் ஒரு முடிவு செய்கிறான். ஒரு நாடகத்தை நடக்கத்தான். நாடகத்தை நடத்துவதன் மூலம் சீதையினுடைய தூய்மையை இந்த உலகத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று முடிவு செய்கிறான் ராமன். வேறு வழி இல்லாமல் அதை செய்கிறான். என்ன செய்கிறான்? கம்பன் பண்ணுகிற வேலை இருக்கிறதே, ஒரு புலவனுக்குள்ளே நாம் கரைந்து தேட வேண்டும். அப்பதான் அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று நமக்கு புரியும். புலவன் என்ன, ராமன் என்ன சொன்னான் தெரியுமா? கம்பன் என்ன சொன்னான் தெரியுமா? ராமனை பற்றி சொல்லுகிற இதையே அவன் ஒருத்தர் கனிந்து பார். அதுக்கு என்ன எழுதுகிறான்? அற்புரு கணவனும் அமையனும். அற்புரு என்றால் அன்புரு. அட பாவிகளா, இதையை இப்படி குற்றம் சாட்டு நான் குற்றம் சாட்டு என்று பேசுகிற உங்களுக்கு இந்த வரி கண்ணிலே தெரிவதே. கம்பனே பதிவு செய்கிறானே, அற்புரு கணவனும் அமைய நோக்கினான், சீதையை அன்போடு பார்க்கிறான். கம்பன் போடுகிற வார்த்தைகளை பாருங்கள். அற்புரு கணவன், அன்புள்ள கணவன். அவன் சொன்ன பிறகு சீதையை இவன் சந்தேகப்பட்டான் என்று நினைக்க உனக்கு அனுமதி இருக்கிறதா? அனுமானம் உனக்கு அதுக்கு இடம் தருகிறதா? தந்தால் உனக்கு அறிவில்லை என்று அர்த்தம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அப்போ அதை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தன் நாடகத்தை தொடங்க. உந்திரம் ஓந்தனை ஒழுக்கம் பால்பட மாண்டிலை. ஏன் அங்கே இருந்து மாமிசம் எல்லாம் சாப்பிட்டாயே, இப்படித்தான் அலங்காரம் பண்ணி கொண்டாயா? கேட்க கூடாத கேள்விதான். நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பார், சமுதாய வாழ்வு என்று ஒருவன் வந்துவிட்டால் அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தாருடைய தூய்மையை
தூய்மையையும் அவன் நிரூபித்துத்தான் ஆகும். ஏன் என்று பல பேர் கேட்கிறார்கள். சீதைக்கும் ராமனுக்குமான தொடர்பு அது கணவன் மனைவி தொடர்பு அல்லவா? நீ அரசனாக இருந்தால் அவளை ஏன் தீக்குளிக்க செய்தாய் என்று கேட்டால் நான் சொல்வதுண்டு, ஒரு சமூக பிரமுகராக ஒருவர் மாறிவிட்டால் அவருக்கு மட்டுமா சமூகம் மரியாதை தருகிறது? ஒரு சமூக பிரமுகர் கோயிலுக்கு போகிறார், குடும்பத்தோடு போகிறார், போனா என்ன நடக்கிறது? கியூவில் நிற்கிற அத்தனை பேரும் விலத்தி அவர்களை உள்ள விடுகிறார்கள். அப்போ அந்த தலைவரோடு சேர்ந்து நீயும் சந்தோஷமாக தானே உள்ளே போனாய், உன்னையும் அந்த குடும்பம் என்று நினைத்து சமூகம் அங்கீகரித்ததே, உள்ளே போனாய் அல்லவா? அப்படியானால் நீ அந்த சமூகத்தினுடைய அங்கீகரிப்பை ஏற்கிறபடியால் தூய்மையை நிரூபிக்கிற பொழுது உன் குடும்பத்தையும் சேர்த்து தான் நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் நம் மரபு. அந்த மரபின்படிதான் ராமன் நினைக்கிறான் சீதையினுடைய தூய்மை நிரூபிக்கப்பட வேண்டும். பல வார்த்தைகளால் கடும் பேர். இப்போ சில பேர் கேட்பார்கள், இவ்வளவு திட்டுவானேன் சீதையை ஏன் இவ்வளவு திட்டுவான்? நேராக சீதையை தீக்குழி என்று சொன்னால் போதாதா என்றால் அதை கேட்கிறவன் என்ன சொல்வான்? இதுக்குள்ளே ஏதோ செட்டப், ஏற்கனவே ஏதோ ஒழுங்கு பண்ணிட்டாங்க சார், அதனாலதான் அப்படி இறங்கினார் என்பார்கள். இல்லை, ராமன் கோபிப்பதாக காட்டித்தான் சீதையை தீக்குளிக்க வைக்கிறான். இதுல இன்னொரு அனுமானம் நமக்கு தேவையானது, சீதையை ராமன் இவ்வளவு திட்டுகிற பொழுது லட்சுமணன் பேசாமல் நிற்கிறான். சீதையை பார்த்து விட்டு வந்து சொன்ன ஆஞ்சநேயன் பேசாமல் நிற்கிறான். சீதை தீக்குளிக்க போகிறேன் என்று சொன்ன உடனே, தீமூட்டு என்று சொன்ன உடனே லட்சுமணன் அண்ணன் முகத்தை பார்க்கிறான், அவன் குறிப்பு காட்டுகிறான் கொழு. இதெல்லாம் ஒரு நாடகம் என்று நமக்கு புரியாவிட்டால் ஒரு காவியத்துக்குள்ளே நுழைந்து நாம் காணப்போகிற பயன் என்ன என்று நாம் கேட்போம். அப்போ தீ மூட்டப்படுகிறது, இறங்குகிறாள். இறங்கின உடனே அக்கினி தேவனே அவளை ஏந்தி கொண்டு வந்து வெளியிலே. கம்பன் சொன்னான், அவளுடைய வேர்வை துளி கூட காயவில்லையா. ஒரே ஆசிரியர்கள் எழுதினார்கள், வேர்வை துளி என்றால் வெம்மையாலே வந்த வேர்வை துளி. ராமன் பேசிய பேச்சுக்களாலே அதிர்ந்து வேர்த்தவள் அந்த வேர்வை துளியோடையே வெளியிலே வந்தான் என்றான். அதற்கு பிறகு கூட ராமன் நிற்கிறான். நீ யாரப்பா? அக்கினி தேவனை தெரியாதவன் போல கேட்கிறான். நீ யாரப்பா? இவளை ஏந்தி கொண்டு வந்து இவள் சுடுகிறாள் என்கிறாயே என்று இவன் கேட்க, அதற்கு பிறகு அக்கினி தன்னை நியாயப்படுத்தி, நான் உலகத்தையே தூய்மை செய்கிறவன், என்னையே இவள் சுடுகிறாள், இவளை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொன்ன பிறகு ராமன் சீதையை ஏற்க தயாராகிறார். அதற்கு பிறகு கூட கம்பர் என்ன செய்கிறார்? சிவபெருமான் வருகிறார், பிரம்மதேவன் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து ராமனை நீ இவளை ஏற்க வேண்டும் என்கிறார்கள். அப்பவும் ராமனுக்கு முழு திருப்தி இல்லை. கடைசியாக இந்த இவன் ஆளப்போகிற நாட்டினுடைய உரிமைக்காரன் தசரதன், அவன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறான். சிவன் கட்டளையிட தசரதனை கூட்டிக் கொண்டு வருகிறார். கூட்டிக் கொண்டு வந்து அதற்கு பிறகு சொன்ன பிறகுதான் சீதையை இவன் அங்கீகரிப்பதாய் காட்டுவதென்றே இது நாடகம் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். அதை வைத்துக் கொண்டு சீதையினுடைய உயர்வையும் ராமனுடைய சிறப்பையும் நாம் சொல்ல வேண்டுமே தவிர, சீதையினுடைய தாழ்ச்சி சொல்லி சீதையினுடைய பெருமையை குறைவு சொல்லி ராமனை நிறுவுவது என்பது இருக்கிறதே, அது ஒரு காலமும் உகந்ததில்லை என்று நான் கம்பன் விழாக்கிலே பேசுகிறவர்கள் என்னுடைய உத்தரவு ஒன்றும் இல்லை, என்னுடைய பணிவான வேண்டும். காவியத்தை இருந்த நிலையை விட மெருகூட்ட வேண்டுமே தவிர அதற்கிலே இறக்கக்கூடாது. இதை நாம் தலைப்பு என்ன தலைப்பாகவும் இருக்கலாம், எப்படியும் பேசலாம், பேசுவதாலே ஒரு தவறும் இல்லை, பேசலாம். ராமனை குற்றவாளி என்று பேசுவதிலே ஒரு தவறும் இல்லை. ஆனால் மனதுக்குள்ளே அவன் குற்றவாளி இல்லை என்ற எண்ணத்தோடு தான் பேச, குற்றவாளி தான் என்று நினைத்துக் கொண்டு பேச. அப்படி ராமன் செய்த தவறுகள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொன்றுக்கும், இப்ப சீதை இந்த இடத்திலே சொல்வது போல ஒவ்வொன்றுக்கும் சொல்லலாம். வாலிபதையிலேயும் அதுதான். வாலிபதையிலே ராமன் விசாரிக்காமல் கொன்றான் என்ற வார்த்தையே பிழை. சுக்ரீவன் வந்து சொல்லிவிட்டான், அனுமன் வந்து சொல்லிவிட்டான், இவன் தம்பியை கொல்ல பார்த்தான், மனைவியை எடுத்துக்கொண்டான். உடனே ராமன் விசாரிக்காமல் இல்லை, விசாரணை நடத்தினான். எப்படி நடத்தினான் என்றால், விசாரிப்பதற்கு வாலியை கூப்பிட்டு விசாரிக்க முடியாது, ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விசாரித்தான். முதல் தரம் போகிற பொழுது சுக்ரீவனை அனுப்பினான், போய் அவனை சண்டைக்காலை நான் ஒளிந்து நின்று அம்பு போடுகிறேன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இந்த கதை தெரியாதவர்கள் இங்கே இருக்க நியாயம் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், இவன் ஒளிந்து நின்று அம்பு போடுகிறேன் என்று போகிறான், அங்கே அடி விழுகிறது, இவன் அம்பு போடுவான் என்று சுக்ரீவன் எதிர்பார்க்கிறான், வரவில்லை. தனக்கு உயிராபத்து வந்து விட்டது என்று உடனே தப்பி ஓடி வந்து விடுகிறான் சுக்ரீவன். அவன் அதில் எப்பவுமே கெட்டிக்காரன். ஓடி வந்தவன் ராமனை பார்த்து, ராமா நான் சும்மாதானே இருந்தேன், என்னை போர் செய் வாலியோடு என்று சொல்லி அனுப்பிவிட்டு இப்படி பண்ணிவிட்டாயே என்று கேட்டவுடனே அதற்கு ராமன் சொல்லுகிற பதில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீயும் வாலியும் சண்டை பிடிக்கிற பொழுது யார் வாலி யார் நீ என்று தெரியவில்லை, அதனால் தான் அம்பு போடவில்லை. அம்பு போட்டு உண்மையிலே போட்டு விட்டால் என்ன ஆவது, அதனால் தான் போட. இது ஒரு குழந்தைக்காவது இந்த பதிலை சொல்ல முடியும். யார் வாலி யார் சுக்ரீவன் என்று ராமனுக்கு தெரியவில்லையா? தெரியாவிட்டால் பக்கத்திலே ஆஞ்சநேயன் இருந்தானே, அவனை கேட்டிருக்கலாமே யார் வாலி யார் ராமன் என்று. அது கூட வேண்டாம். ரொம்ப சுலபமான ஒரு பிரமாணம்
இருக்கிறதே அனுமான பிரமாணம். அடிக்கிறவன் வாலி, வாங்குறவன் சுக்ரீவன் என்பது கூடவா தெரியாது? அடிக்கிறவன் வாலி, அதை பார்த்தே போட்டிருக்கலாமே. ராமன் என்ன நினைக்கிறான்? இந்த அண்ணன் தம்பியை கொல்வான் என்பது உண்மையா என்ற விசாரணையை நட கடைசி வரை வாலி கொல்ல முற்படவில்லை, அம்பு போடவில்லை ராமன். இரண்டாம் தரம் போகிற பொழுதுதான் வாலி அவனை அழிப்பதென்று, சுக்ரீவனை கொல்வதென்று நினைத்து தன் தலைமையிலே தூக்குகிறான். இப்பொழுது தெளிவாகிவிட்டது, இந்த அண்ணன் தம்பியை கொல்லக்கூடியவன் தான் என்ற பிறகுதான் ராமன் அம்பு போட்டு அவனை கொள்கிறான். இதற்குள்ளே எல்லாம் கம்பன் சூத்திரங்களை அமைத்து வைத்திருக்கிறான். ஒவ்வொன்றுக்குள்ளும் சூத்திரங்களை அமைத்து வாதங்கள் தொடங்குகின்றன. ராமனுக்கும் பாலிக்கும் பாரதங்கள் தொடங்குகிற பொழுது வாலி ஏதோ தான் குற்றமே இல்லாதவன் போல. இங்கே இந்த நடித்தவர்கள் ரொம்ப அழகாக பண்ணினார். ரொம்ப ஆச்சரியமாக அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். என்னவென்றால், நாங்களே வேட்டி சால்வை எல்லாம் போட்டு இப்படி வந்து உட்கார்ந்து பேசினா தான் பேச்சென்று நினைக்கிறோம். எத்தனை நுட்பமான விஷயங்களை அவர்கள் தங்களுடைய அந்த பாணியிலே சொல்லி முடித்தார். ஆச்சரியமாக இருந்தது. புராணங்களிலே இதிகாசங்களிலே வரக்கூடிய செய்திகளை எல்லாம் அப்படி மனனமாக வச்சு கடகடகடென்று சொன்னார். நாங்க சொல்ல மாட்டோம். இப்ப அது ஆச்சரியமாக இருந்தது. இப்போ வாலி விழுந்து விட்டான். வாலி விழுந்தோடனே கேளாத கேள்வி எல்லாம் கேட்டான். என்ன எப்படி நீ கொள்ளலாம்? அரக்கரோர் அழிவு செய்து கழிவரேர் அதற்கு வேறோர் குரக்கிணத்திரையை கொள்ள மனுநீதி கூறிட்டுண்டோ என்று அடுத்து கேட்கிறான். இரக்கமெங்குகுத்தா என்பால் எப்பிழை கண்டாயப்பா என்று நியாயங்கள் எல்லாம் பேசினோன்னே ராமன் அதற்கு, நான் உன்னை ஏன் கொன்றேன் என்றால் கேட்கிறாய், தம் மனைவியை தாய். அது இந்த கேள்வி விடைக்கிடையில இருக்கிற அந்த ஒழுங்கை பாரு. ஏன் என்னை கொன்றாய்? தம்பி மனைவியை நீ அடைத்தாய். இப்ப வாலி என்ன செய்து சொன்னான் தெரியுமா? உடனே அதுக்கு ஒரு பதில் வைத்திருந்தான். ராமா, இந்த ஒருவன் ஒருத்தி என்பதெல்லாம் உங்க குலத்துக்கு, மனித மனு குலத்துக்கு தான். எங்க குரங்குக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த கொப்புல ஒருத்தரோடு இருப்போம், இந்த கொப்புல ஒருத்தரோடு இருப்போம். ஆகவே எங்களுக்கு இது கிடையாது என்று இதை மறுத்தான். இது சரியான பதில், அவனுடைய பதில் சரியான பதில். இப்ப ராமன் பந்து ராமன் கையில வந்து விழுந்துட்டது. ராமன் சொன்னான், இதுவரை இவ்வளவு நியாயம் பேசினாயே, நின்ற நன்னறி நீ அறியானறி ஒன்றுமில்மை உன் வாய்மை உணர்த்துமாள். இத்தனை நியாயங்களை பேசினாயப்பா, நீயா குரங்கு? நான் உன்னை குரங்கு என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன். இத்தனை சிந்தனையும் தர்மங்களும் தெரிந்த நீ மனிதன் என்றான். இப்போ வாலிக்கு வாலி என்ன சொல்லி இருக்கலாம்? நீ என்னதான் சொன்னா, நான் குரங்கு சொல்லி இருந்தா ராமன் பாடு சங்கடமா போயிருக்கு. இப்ப வாலி என்ன செய்யறான்? நீ குரங்கில்லை மனிதன் என்ற உடனே வாலிக்கு ஏற்கனவே ராமன் மேலே ஒரு எல்லையற்ற மதிப்பு அது முன்னுக்கு தெரிகிறது. அப்படி மதிப்பு வைக்கிற ஒருத்தன் தன்னை பார்த்து நீ குரங்கில்லை மனிதன் என்று சொன்ன உடனே அந்த பாராட்டை நிராகரிக்க அவனுக்கு மனம் வரவில்லை. பாராட்டை இப்ப பாருங்க, யாராவது ஒரு பெரியவர், நாங்க மனதில் மதிப்புல உயர்ந்தவர் ஒருவர் நம்ம உயர்த்தி சொன்னால், நம்ம தாழ்த்துவதற்காக உயர்த்தினாலும் கூட ஒத்துக்கொண்டுதானே ஆவோம். அப்படி ஒத்துக்கொள்ளுகிறான். நீ மனித குரங்கல்ல மனிதன் என்ற உடனே இவன் அதை இல்லை, நான் குரங்கு என்று வழி கட்டாயப்படுத்த இல்லை. அடுத்தது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் மனிதன் என்கிறாயுமா? அப்படியானால் மனிதனாகிய என் மேல் நீ எப்படி மறைந்து நின்று அம்பலாம்? இப்ப பாருங்க, திருப்பி ராமன் கையிலே ராமன் சங்கடப்பட்டு பதில் சொல்ல பதிலே. இப்ப என்ன செய்திருக்கலாம்? ராமன் நினைத்திருந்தால் ஏதாவது ஒரு பொய்ப்பதிலை சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் வாலி விழுந்து விட்டான். இப்ப ராமன் தான் இப்ப நிக்கிற கதாநாயகன். எதை செய்தாலும் சரி என்று தான் உலகம் சொல்லும். ஆகவே ராமன் சும்மா ஏதாவது ஒரு சாட்டுக்கு ஒரு பொய்யை சொல்லி இருந்தால் கூட அது சரி என்று சூழ இருந்தவர்கள் தலையாட்டி இருப்பார். ஆனால் ராமன் இந்த கேள்வி கேட்டவுடனே பேசாமல் நிற்கிறான். லட்சுமணன் அப்பதான் உள்ள இந்த லட்சுமணன் பூந்து சொல்லுகிற பதில் இருக்கிறதே ஒரு குழந்தைத்தனமான பதில். வாலி, உன்னை ஏன் மறைந்து நின்று கொள்ள வேண்டி வந்ததென்றால், ஏற்கனவே உன் தம்பிக்கு அடைக்கலம் தந்து விட்டான். உனக்கு முன்னாலே வந்தால் நீயும் வந்து அவனிடம் சரண் புகுந்து விடுவாய். பிறகு எப்படி இந்த வழக்கை தீர்ப்பது என்றுதான் ஒளிந்து நின்று கொண்டான். அப்படி அவன் சரண் புகுந்திருந்தால் ரெண்டு பேரையும் சேர்த்து வைத்திருக்கலாம் என்ற உண்மை கூட லட்சுமணனுக்கு தெரியாதா? லட்சுமணனுக்கு என்ன பிரச்சனை என்றால், அண்ணன் மற்றவர்களுக்கு முன்னே தலை குனிந்து நிற்கப்படாது. நான் மனிதன் என்று சொல்கிறாயே, அப்படியானால் எப்படி என்னை மறந்து நின்று கொன்றாய்? பதில் சொல்ல ராமனுக்கு பதில் இல்லை. தலை கவிழ்ந்து நிற்கிறான். அண்ணன் தலை கவிழ்ந்ததை லட்சுமணனாலே சகிக்க முடியவில்லை. லட்சுமணன் என்ன சொன்னான்? இப்படி ஒரு பொய்ச்சாட்டு சொன்னான். இந்த பொய்ச்சாட்டை ராமனுக்கு சொல்ல தெரியாதா? இப்படி ஒரு பொய்யான ஒரு காரணத்தை ராமன் சொல்லி இருக்க முடியாதா? சொல்லவில்லை. ஏனென்றால் உண்மைக்கு மாறான ஒன்றை தான் சொல்லக்கூடாது என்று ராமன். கம்பன் சொல்லுகிறார், திருவள்ளுவர் சொல்லுவார், சால்புக்கு கட்டளை யாதெனின் சான்றோன் என்பதற்கு எது வரைவிலக்கணம், எது வரைவு என்று கேட்டால் தோல்வி துளையல்லார்தனும் கொளல். உன்னை விட சின்னவனாக இருந்தாலும் நீ ஒரு பிழையை செய்துவிட்டு அவன் சுட்டி காட்டுகிறானா, பிழை என்று தெரிகிறதா? அதை நீ ஒத்துக்கொண்டால் நீ பெரியவன். இப்ப ராமன் அதை ஒத்துக்கொண்டு பேசாமல் நிற்கிறான். லட்சுமணனுக்கு அது இல்லை. ராமன் பேசாமல். இப்ப வாலி பார்த்தான், இவ்வளவு நேரமும் நான் செய்த பிழைகளை ராமன் சுட்ட நான் போலித்தனமான பதில்களை சொல்லிக் கொண்டிருந்தேனே. ராமனும் அப்படி ஒரு போலித்தனமான பதிலை சொல்லி இருக்கலாம். சொல்லாமல் நிற்கிறானே, அவன் உயர்ந்தவன் தான். இனி இவனோடு வாதிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீ இது பொருத்தி என்றான். கம்பன் படைத்த பாத்திரங்கள், உயர் பாத்திரங்கள் எல்லாமே உயர்ந்தவை. அதற்குள்ளே சில நிழல்கள் படிகிறமால் இருக்கிற பொழுது நாங்கள் அதற்கு வெளிச்சம் காட்டி அந்த பாத்திரங்களை வெளிக்கொண்டு வருவதுதான் பேச்சாளர்களுடைய கடமை என்று கருதி இந்த வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.
சபரிமலை காடு தேடி கட்டுமுடி 2 கட்டி காந்தமலை ஜோதி காண சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா குருசாமி கால தொட்டு கூடி ஒரு சரணமிட்டு புலியேறும் பொன நினைச்சு புல்லரிக்க சரணமிட்டு காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி சபரிமலை காடு தேடி கார்த்திகையில் மாலையிட்டு கனிவாக விரதம் வச்சு மணிமணியா மாலையிட்டு மார்கழியில் பூச வச்சு சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா குருசாமி சொன்னபடி கூடி நல்ல விரதம் வச்சு கருப்பசாமி பொண்ண நினைச்சு காலமால பூச வச்சு காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி சபரிமலை காடு தேடி கருப்பு பச்சை ஆட கட்டி மனசுக்கு ஒரு லாடங்கட்டி துளசியில மாலை கட்டி சரணகோஷ பாட்டு கட்டி சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா நீலவண்ண ஆட கட்டி நித்தமோன மனசில் கட்டி நெய் போட்டு விளக்கேத்தி நேரம் ஒரு பாட்டு கட்டி காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி சபரிமலை காடு தேடி உத்தரவு வந்ததுன்னு ஊருக்கெல்லாம் ஓலையிட்டு உச்சிமலை போறதுன்னு உறவுக்கெல்லாம் ஓலையிட்டு சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழி துணையா வந்து சேரப்பா மூத்த குரு முடியுங்கட்ட முத்திரையில் நெய் பிடிச்சு முன்னும் ஒரு கட்டுமிட்டு பின்னும் ஒரு கட்டுமிட்டு காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி சபரிமலை காடு தேடி
எல்லாம் தான் மறந்து வந்தோமப்பா ஐயப்பா காட்ட மட்டும் மனசில் வச்சு வரோமப்பா ஐயப்பா சொந்தமெல்லாம் தான் மறந்து வந்தோமப்பா ஐயப்பா சோதி மட்டும் மனசில் வச்சு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா வன்புலி போல் வாகனத்தில் வந்தோமப்பா ஐயப்பா வாழையாறு வழி கடந்து வரோமப்பா ஐயப்பா சேர நாடு தான் புகுந்து வந்தோமப்பா ஐயப்பா சேருமிடம் தான் நினைச்சு வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா வழியில் பல ஆலயங்கள் வந்தோமப்பா ஐயப்பா வணக்கம் பல சொல்லிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா பச்சை பசேல் தோட்டமெல்லாம் வந்தோமப்பா ஐயப்பா உந்தல் முகம் பார்த்துக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா கோட்டயத்தை தான் கடந்து வந்தோமப்பா ஐயப்பா கோட்டை வாசல் எருமேலி வரோமப்பா ஐயப்பா எருமேலி சீமையில வந்தோமப்பா ஐயப்பா இறங்கி சும்மா பேட்டத்துள்ள வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா அவருக்கு சலம் போட்டு வந்தோமப்பா ஐயப்பா வண்ணங்களா பூசிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா சரக்கோளு ஏந்திக்கிட்டு வந்தோமப்பா ஐயப்பா சாயங்களா பூசிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சாமி சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா பச்சிலைய கட்டிக்கிட்டு வந்தோமப்பா ஐயப்பா மேளத்தாளம் கூட்டிக்கிட்டு வரோமப்பா ஐயப்பா திந்தகத்தம் ஆடிக்கிட்டு வந்தோமப்பா ஐயப்பா சாஸ்தாவன வணங்கி புட்டு வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா பெருவழிதான் திறந்திருக்க வந்தோமப்பா ஐயப்பா குருசாமி முன்னடத்த வரோமப்பா ஐயப்பா நந்தவனம் தான் வணங்கி வந்தோமப்பா ஐயப்பா பொடிநடையா தான் நடந்து வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா பேரூரு தோடு மேல வந்தோமப்பா ஐயப்பா பொறி போட்டு பூச பண்ணி வரோமப்பா ஐயப்பா கோட்டப்படி அத நெருங்கி வந்தோமப்பா ஐயப்பா இலை எடுத்து பூச பண்ணி வரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா
முருகப்பெருமான் வந்த இடம் வந்தோமப்பா ஐயப்பா சீர்மிகுந்த காளகட்டி வரோமப்பா ஐயப்பா காளகட்டி காயொடச்சு வந்தோமப்பா ஐயப்பா அடுத்த அடி அழுத நதி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா அழுத நதி தானிறங்கி வந்தோமப்பா ஐயப்பா ஆறுதலா தாங்குளிச்சு வரோமப்பா ஐயப்பா அடியில் ஒரு கல்லெடுத்து வந்தோமப்பா ஐயப்பா ஆழி பூச பண்ணி புட்டு வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா அசராம சரணம் சொல்லி வந்தோமப்பா ஐயப்பா அழுதமேடு அதிலேறி வரோமப்பா ஐயப்பா கல்லெடுத்து குன்றிலிட்டு வந்தோமப்பா ஐயப்பா கனிவாக சரணம் சொல்லி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா இஞ்சி பாற கோட்டையில வந்தோமப்பா ஐயப்பா இருந்து ஒரு பூச பண்ணி வரோமப்பா ஐயப்பா உடும்பார உச்சியில வந்தோமப்பா ஐயப்பா உட்கார்ந்து பூச பண்ணி வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா மூச்சா முழு மூச்செடுத்து வந்தோமப்பா ஐயப்பா முக்குழியும் தாங்கடந்து வரோமப்பா ஐயப்பா பேச்சாவும் பேச்செடுத்து வந்தோமப்பா ஐயப்பா பெரிய மலை கரிமலையும் வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா கடினமப்பா கரிமலையும் வந்தோமப்பா ஐயப்பா கால்கடுக்க உச்சி ஏறி வரோமப்பா ஐயப்பா கிடுகிடுவன இறக்கமப்பா வந்தோமப்பா ஐயப்பா குடுகுடுவன கீழிறங்கி வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சன்னதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா சிறியான வட்டத்தில வந்தோமப்பா ஐயப்பா சிலுசிலுன்னு காத்து வாங்கி வரோமப்பா ஐயப்பா களைப்பு தீர ஓய்வெடுத்து வந்தோமப்பா ஐயப்பா கட்டெடுத்து சரணம் சொல்லி வரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா பெரியவன் உன் பேர் சொல்லி வந்தோமப்பா ஐயப்பா பெரியான வட்டத்தில வரோமப்பா ஐயப்பா சலசலக்கும் பம்பையாறு வந்தோமப்பா ஐயப்பா பெருவழிக்கு நன்றி சொல்லி வரோமப்பா ஐயப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி வரோமப்பா ஐயப்பா
ஜலமுழுகி வந்தோமப்பா ஐயப்பா பாவங்களை அதில் கழுவி ஆரோமப்பா ஐயப்பா அன்னதான படையலிட்டு வந்தோமப்பா ஐயப்பா அழகழகா தீபமிட்டு ஆரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணந்தானப்பா எங்க வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா கன்னி மூலம் சந்நிதியில் வந்தோமப்பா ஐயப்பா கணபதிய கை தொழுது ஆரோமப்பா ஐயப்பா அண்ணாந்தான் நீலிமலை வந்தோமப்பா ஐயப்பா ஐயாவும் கைபிடிச்சு ஆரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா சந்நிதியில் கட்டுங்கட்டி வந்தோமப்பா ஐயப்பா சபரிமலை காடு தேடி ஆரோமப்பா ஐயப்பா நீலிமலை ஏத்த மேரி வந்தோமப்பா ஐயப்பா அப்பாச்சி மேடு தொட்டு ஆரோமப்பா ஐயப்பா சபரி பீடம் காயோடச்சு வந்தோமப்பா ஐயப்பா சரங்குத்தி அம்பு விட்டு ஆரோமப்பா ஐயப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சபரிமலை பயணம் தானப்பா சாமி வழித்துணையா வந்து சேரப்பா சன்னதிக்கு ஓட்டமாக வந்தோமப்பா ஐயப்பா அம்பலத்தின் வாசலிலே ஆரோமப்பா ஐயப்பா பக்கம் ஒரு காயோடச்சு வந்தோமப்பா ஐயப்பா 18 படியேறி ஆரோமப்பா ஐயப்பா காந்தமலை ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா காந்தமல ஜோதியானவா எங்க காவலாக வந்து சேரப்பா 18 படியேறி வந்தோமப்பா ஐயப்பா சாஸ்தா உன் முகம் காண ஆரோமப்பா ஐயப்பா ஐயா உன் நடைவாசல் எழுங்குதப்பா ஐயப்பா நெய்யாடும் திருமேனி தெரியுதப்பா ஐயப்பா ஐயா உன் அழகு முகம் தெரியுதப்பா ஐயப்பா ஆனந்தம் கண்ணீராய் தெரியுதப்பா ஐயப்பா அழகு முகம் கண்டோம் ஐயப்பா நாங்க ஆனந்தமே கொண்டோம் ஐயப்பா அழகு முகம் கண்டோம் ஐயப்பா நாங்க ஆனந்தமே கொண்டோம் ஐயப்பா பொன்னான திருமேனி சாமி சரணம் ஐயப்பா கண்ணோடு கலக்குதப்பா சரணம் ஐயப்பா பார்க்க பார்க்க சலிக்காதே சரணம் ஐயப்பா ஐயா உன் திருக்காட்சி சரணம் ஐயப்பா சாமி சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா உந்தன் திருவடியே சரணம் ஐயப்பா ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை பல வண்ண கலர்களின் பெருமை இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம் தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் For trading enquiry